ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷ்கா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் இனி வர ஃபெஸ்டிவல் டைமுக்கு ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இன்னொரு பேனில் 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சமாக கொதித்ததும் இது கூட 1 கப் பால் பவுடர் சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி திக்கானதும் இது கூட கொஞ்சமாக நெய்யும் நட்ஸும் ஆட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சாஸ்பேனில் பால் சேர்த்து இதை நல்லா நம்ம திக்காக காய்ச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, குங்குமப்பூ சேர்த்து இதை நாம் தனியாக கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும். இப்போ நாம் மாவு எடுத்து திரட்டி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிட்டு இதை நாம் ஒரு கப்போ இல்லை கட்டரோ வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நாம் எல்லா மாவுகளையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த பூரண மாதிரி ஸ்டஃபிங்கை இதில் நாம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு ஷீட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட எட்ஜஸை நம்ம கைகளாலே நல்லா அழுத்தி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நாம் எல்லா ஷீட்லேயும் நாம் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட எட்ஜஸில் இந்த மாதிரி ஃபோக் இல்லைன்னா நைஃப் வச்சு சும்மா டிசைன் மாதிரி நாம் எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் மாறினதும் நாம் வெளியே எடுத்துடலாம்.
நம்ம ஏற்கனவே பாலை நல்லா திக் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நாம் பொரிச்சு வச்சுருக்க பூரியை இதில் நாம் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு 15 to 20 minutes ஊறினதும் நாம் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான பால் போலி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.